அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிரைவருக்கான தேர்வு வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த வினாத்தாளை தான் நம்ம ஓவர்வியூ பார்க்க போகிறோம். ஸோ எப்படி வந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க, அடுத்து வரக்கூடிய நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட்டு, டெலிஃபோன் ஆப்ரேட்டர், கேஷியர், ஸோ இது ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்குலாம் வந்து தேர்வு இருக்குது. ஸோ உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வு இப்படி தான் வந்து கேள்விகள் கேட்பாங்க அப்படின்ற இதுவும் நம்ம பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கீழமை நீதிமன்றங்களையும் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் வந்து சிலபஸ் இது தான் ரைட்டா. தமிழுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்டது. இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி கொண்டது. ஸோ கொஷின் இதை விட இன்னும் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுவே ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பொதறிவு கேள்விகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 75 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து கீழமை நீதிமன்றங்களுக்கு 50 கேள்வி தான் கேட்பாங்க ரைட்டா. ஸோ உங்களுக்கு கல்வி தகுதி 8ஆம் வகுப்புன்றதுனால அந்த மெயின் பேப்பருக்கான கொஷினும் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் தமிழ் கொஷினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு ஈஸியாக கேட்டிருக்காங்க அப்படின்னு. அன்னை தெரசாவுக்கு வந்து அமைதிக்கான நோபல் பரிசு கட்டது, வாடி பேர் கண்ட போதெல்லாம் வாடினேன், இது வந்து வள்ளலாறு. ஸோ இது போன்ற பார்த்தீங்கன்னா டைரக்ட் கொஷின் தான். காந்தியடிகள் வந்து வையம் போற்ற வாழ்ந்தார், அதாவது உலகம் போற்ற வாழ்ந்தார், வையம்னா உலகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப ஈஸியான கொஷின், டைரக்ட் மல்டிபிள் சாய்ஸ் கொஷினாக தான் இருக்குது. சிலது பிரித்து எழுதுக பொறுத்துக்கு இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க ரைட்டா. ஸோ அதனால் தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த டெஸ்ட்டு எழுதுனவங்களுக்கு வந்து 50க்கு 20 எடுத்தால் போதும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கட் ஆஃப் எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ 50க்கு 20 எடுக்கிற அளவுக்கு தான் வந்து இந்த கொஷின் இருக்குது. ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை யாருன்றாங்க, விக்ரம் சாராபாய் அப்படின்னு டைரெக்டாக சொல்ல முடியும். ஸோ 20 கேள்விகள் நம்மளால் டைரெக்டாக வந்து அட்டன் பண்ண முடியாது. இந்தியாவின் ஏவுகணை நாயகன் அப்படின்னா அப்துல் கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது பாருங்கள். புற்றுநோய் மருத்துவமனை ஆகிவிட்ட நிறுவியவர் வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார். ஸோ இது போன்ற டைரக்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. தாராளமாக நீங்கள் 20 கொஷின் வந்து அட்டன் பண்ணிடலாம் ரைட்டா. ஸோ தமிழை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கீழமை நீதிமன்றங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தான் தமிழ் கேட்பாங்க. இதை விட இன்னும் எளிதாக கேட்பாங்க. ஆனால் உங்களுக்கு வந்து கட் ஆஃப்க்கு எடுத்துப்பாங்க. அதை தான் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் ரைட்டா. ஸோ அதனால் ஒவ்வொரு கேள்வியும் உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த கொஷின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டெலிகிராம் சேனலையும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்து வரக்கூடிய கீழமை நீதிமன்றங்களுக்கும் நம்ம டிரைவருக்கு வந்து நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அனௌன்ஸ் விரைவில் நான் வந்து பண்ணுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ரைட்டா. ஸோ நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் இப்போ வந்து நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் கொடுக்கல. ஆக்சுவலாக நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெட்டீரியல் குரூப் மட்டும் நம்ம கொடுத்துருந்தோம். அந்த மெட்டீரியல் குரூப்லேயே 100கணக்கான நண்பர்களை வந்து ஜாயின் பண்ணி அதை படித்து பயன்பட்டுருக்காங்க. ஃப்ரீ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மோக் டெஸ்ட் கொடுத்துருந்தோம். அதேமாதிரி ஃப்ரீ கொஷின் பேங்க் வந்து டெஸ்ட் செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அது எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. கண்ணதாஸ் சிங்கர் பேர் முத்தையா இதெல்லாம் பாருங்க ரொம்ப டைரெக்டான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெயின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேலோட்டமாக பார்க்கும்பொழுது நமக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் இருந்தாலும் கொஷின் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்ட மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ இன்றைக்கி வந்து தேர்வு எழுதின நண்பர்கள் வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள், உங்களுக்கு கொஷின் பேப்பர்ன்றது இன்றைக்கி வந்து எக்ஸாம் மெயின் பேப்பரை மட்டும் சொல்லுங்கள். தமிழ் விட்டுடுங்க. பொது தமிழ் அதாவது தமிழை நான் பற்றி கேட்கல. மெயின் பேப்பரில் வந்திருக்கக்கூடிய இந்த 75 கொஷின் என்பது உங்களுக்கு ஈஸியாக இருந்ததா கஷ்டமாக இருந்ததா? என்னோட பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா நிறைய கேள்விகள் மேலோட்டமாக கேட்டிருந்தாலும் கூட சில வினாக்கள் வந்து கொஞ்சம் சிந்திக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்களோ, கொஞ்சம் மாடரேட் பண்ணி கேட்டிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் பார்க்கும்பொழுது ஓவரால் நம்ம சும்மா ஜஸ்ட்டு ஓவராலாக நம்ம பார்க்கும்போது படிக்காமலே அட்டன் பண்ணிடலாமே, ரொம்ப ஈஸி தானே கேட்டிருக்காங்க, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. பட் இது வந்து கட் ஆஃப்க்கு எடுத்துப்பாங்க. இதில் இருக்கிற ஒவ்வொரு கேள்வியும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அப்படின்னும் பொழுது வேகன்சி வந்து குறைவாக இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஷின் வந்து கண்டிப்பாக வந்து நல்லா டெப்த்தாக படிச்சுங்களுக்கும் கொஷின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஆன்சர் பண்ண முடியும் ரைட்டா. இந்த குறியீடுகள்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்குதுல்ல. 8ஆம் புக்கில் அப்படிங்கிறத கட் பண்ணி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் எப்படி டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு கட் பண்ணி போட்டேன்னா அதே மாதிரி வேறு கலராக பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கிறத வந்து கட் பண்ணி மெர்ஜ் பண்ணிட்டாங்க போல். ஸோ பள்ளிப்பாட புத்தகத்துக்கு மெயின் அந்த சிம்பிள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சிலது வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது ரைட்டா. ஸோ மெயின் பேப்பரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்குது. பட் சில வினாக்கள் வந்து ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரைட்டா. ஸோ விரைவில் வந்து அஃபீஷியலாகவே ஆன்சருக்கு கொடுத்துருவாங்க ரைட்டா. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து ஒரு புதன்கிழமை வாக்குக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆன்சருக்கு வந்து பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். ஸோ செக் பண்ணிக்கலாம். நானும் உங்களுக்கு வந்து ஆன்சருக்கு போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகேவா.
செக் பண்ணிட்டு பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக கீழமை நீதிமன்றங்களுக்கு படிக்கிறவங்களுக்கு மெயின் பேப்பருக்கான சிலபஸ் இதுதான். நம்பர் ஆஃப் கொஸ்டின் மட்டும் 75க்கு பதிலாக உங்களுக்கு 50 தான் வரும். ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி எப்படி கேட்டிருக்காங்க, நம்ம எப்படி படிக்கணும், மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் டிரைவருக்கு இப்படி தான் கேள்விகள் கேட்டிருப்பாங்களா அப்படின்ற ஒரு ஐடியாக்காக இந்த கொஸ்டின் பேப்பரை கண்டிப்பாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு செக் பண்ணிக்கோங்க. ரைட்டாக படித்து பாருங்கள். ஓகேவா? நன்றி, வணக்கம்.